வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து காக்டெயில்ஸ் செஞ்சு காமிக்க போகிறது கிடையாது, இல்லைன்னா ஒரு லிக்கர் ரிவ்யூ கிடையாது. தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, வீடு தேடி வரும் சரக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ வீடு தேடி ஃபுட்டு வரும், இல்லைன்னா நம்ம ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணோம்னா அமேசானில் டெலிவரி பண்ணுவாங்க, ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து பொருளை வந்து வீட்டுக்கு, நமக்கு தேவையான பொருளை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்து வரப்போகுதுங்க. அதாவது இன்னும் வந்து அது கன்ஃபார்மாக தெரியல, பட் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா ஆல்கஹால் பேவரேஜஸ் வந்து வீடு தேடி வரும்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது நண்பா. அது என்னென்னு பார்த்துலாம். பொதுவாக இது யார் பண்ண போகிறாங்கன்னா, ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து இதை 2020 இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் லேட்டராக சில காரணங்களால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் அதை வாங்கி ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசாவில் வந்து இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்துடலாம். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம். அதாவது அளவுக்கு அதிகமாக குடிச்சு நம்மளும் கீழே விழுந்து சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க வரையும் கீழே தள்ளி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கலாங்க. அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி பெரிய பெரிய விபத்துகளையும் இந்த மாதிரி விஷயம் தவிர்க்கும். இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடை எப்போயுமே கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு 50 பேராவது நின்று வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி அங்கே போயிட்டு இந்த பிராண்ட் இருக்கா, அந்த பிராண்ட் இருக்கான்னு கேட்டு கடைக்காரரை வந்து நம்ம டென்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளே செலக்ட் பண்ணி கார்ட்டில் போட்டோமா, ஆர்டருக்கு போட்டோமா, வந்துச்சாங்கிற மாதிரி இருக்குங்க. அது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கேஷ் எதாவது கொண்டு போனோம்னா கரெக்டாக சேஞ்ச் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், சேஞ்ச் இருக்காது. இல்லைன்னா ஆன்லைன் பே நம்ம அங்கே பண்ணோம்னா நம்ம வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன நல்லது தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அலைச்சல் மிச்சங்க. வீட்டில் இருந்தோமா, ஆர்டர் பண்ணோமா, சாப்பிட்டோமா, வீட்டிலே தூங்கினோமான்னு இருக்கும் நண்பா. அடுத்து இதோட நெகட்டிவ் சைடு பார்ப்போம். நம்பர் 1, அண்டரேஜ் ட்ரிங்கிங்க்கு இது வந்து வழிவகுக்குங்க. அதாவது 21 வயசுக்கு மேலே தான் வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரிங்கிங் ஏஜ்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஆனால் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணோம்னா யாருக்கு தெரிய போகுது? ஸோ அதனால் வயசு கம்மியாக இருக்கவங்களும் ட்ரிங்க்கை வந்து ஆர்டர் பண்ணி கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெகுலேட் பண்ணி இதை வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் இதில். ஸோ 21 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க ஆர்டர் பண்ண முடியாத அளவுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து குறிப்பாக டெலிவரி பர்சன்ஸ்க்குங்க. ஆல்ரெடி போதையில் இருக்கவர் என்ன பண்ணுவார்? ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலேயோ வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவார் இல்லைங்களா? ஸோ அவர்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரிங்கும் போது ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா கேஷ் வந்து கரெக்டாக வாங்குறதுல ஏதாவது சிக்கல் ஏற்படலாம். மூணாவது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெலிவரி பர்சன் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராருங்க. ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது, இல்லைன்னா வண்டி ஸ்டாண்டு போட்ட வண்டியே கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும். ஒரு 300 400 முடிஞ்சிடும் மீறி போனால். பெரிய பில் இருக்கிறதும் இருக்குது. அந்த லாஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹோட்டலுக்கு போய் பேசி கூட திருப்பி வாங்கிக்கலாம். பட் இதே மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு பாட்டில்ஸ், அதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆல்கஹால் பேவரேஜஸ் வந்து நம்ம கடையிலேருந்து இப்போ கொண்டு வரோன்னு வைங்க. சப்போஸ் ஒரு சின்ன விபத்துலையோ, இல்லைன்னா வண்டி நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டு உடஞ்சி கீழே விழுந்தா கூட பாட்டில் டேமேஜ் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க்ஸ் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா அவங்களோட சேலரியிலேருந்து பறிபோகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலிவரி பர்சன்ஸ் கேர்ஃபுல்லாக இதை கொண்டு வரணும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, லேட் நைட் டெலிவரியை வந்து தவிர்க்கலாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட் நைட் இந்த ஒரு 10 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் போகிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேட் நைட் டெலிவரி வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஆன்லைனில் ஆல்கஹால் டெலிவரி பண்ணுறது இது வந்து ஒரு நல்ல விஷயமா, இல்லைன்னா நமக்கு தீமை கொடுக்குற விஷயமாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இது வரமா, இல்லைன்னா ஒரு சாபமா அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா, இல்லை இதில் வேறு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போ ட்ரிங்க் பண்ணாலும் தயவுசெய்து அளவாக சாப்பிடுங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. பி சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.